வணக்கம் சார். வணக்கம். தீராத கடன் தீர்றதுக்கு நீங்க ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தீங்க நம்ம சேனல்ல. கிட்டத்தட்ட 62,000 பேருக்கு மேல அதை பார்த்து நல்ல பயன் அடைஞ்சிருக்காங்க. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சார். தீராத கடன் தீர வாஸ்து ரீதியாக என்ன பண்ணலாம்? கடன் முதல்ல ஏன் ஏற்படுது, யாருக்கு ஏற்படும்? வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய வடமேற்கு பகுதியில் வாசல் வடக்க பார்த்த வாசல் ஆனால் மேற்கு ஒட்டி இருக்குன்னா இவங்கெல்லாம் கடனில் இருப்பாங்க, பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, சம்பாரிச்சதை ஃபுல்லாக வெளியே விட்டுட்ருப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஏன் விட்டாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. வடமேற்கில் வாட்டர் டேங்கை கீழே வச்சுருக்கவங்க, வடமேற்கில் பள்ளம் வெட்டி வச்சுருப்பவங்க, வடமேற்கில் மெயின் என்ட்ரன்ஸ், ஒரு ஃப்ளாட்டோடைய மெயின் என்ட்ரன்ஸே வடமேற்கில் இருக்குன்னா இவர்கள் எல்லாம் இந்த வடமேற்கு பகுதியை சீர் செய்யாத வரை இவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்காது. எவ்வளோ கடனை வாங்கினாலும் கடனுக்கு மேல் கடன், வட்டிக்கு மேல் வட்டி தான் போகுமே கண்டி கடன் அடையாது. ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் முன் வைச்சால், வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய அந்த வாயு மூலை மனத்தை குறிக்கிறது. மனம் பேதலித்து விட்டால் ஒரு மனிதன் தவறு செய்ய ஆட்கொள்கிறான். தவறு செய்ய பிரபஞ்சத்தால் ஆட்கொள்ளப்பட்டு தவறு செய்து மனம் பேதலித்து என்ன பண்ணுறான்னா கடன் மேலே கடனை வாங்கி மாயையில் சிக்கி வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி தற்கொலை வரைக்கும் போகிறான். அப்படின்னா அது வடமேற்கு பாதிப்பு தான். இப்போது சார், அடுத்த தசாகாலி புத்தகங்களில் நான் சரியாயிடுவேனா, அடுத்த வரக்கூடிய தசையில் நான் சரியாயிடுவேனா, அடுத்த வரக்கூடிய புத்தியில் எனக்கு பலன் அடிக்குமான்னு கேட்டால், வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூலையில் எந்த விதமான தவறுகள் இருந்தாலும் அவர்கள் அடுத்த கட்ட வாழ்க்கையில் முன்னேற முடியாது. வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்? வடமேற்கில் ஒரு தவறு ஏற்பட்டால் அந்த மனிதன் பணத்தை இழந்தே தீர வேண்டும். செலவு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிட்டே போகும், கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு காலகட்டத்தில் பணத்தை ஏன் சம்பாதித்தோம், ஏன் விரயம் செய்தோம் என்றே தெரியாமல் வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த வடக்கும் மேற்கும் படிக்கட்டோ லிஃப்ட்டோ வடமேற்கில் இருக்கக்கூடிய வாசலோ அமைந்தால் தயவு செய்து அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்துடுங்க. சார், சொந்த வீடு சார், முடியாது சார், கோடிக்கணக்கில் கட்டிட்டேன் சார், காரணங்கள் சொல்லி வாழ்க்கையை சின்ன பின்னமாக சீரழித்து கொள்ளாதீர்கள் என்பதை நாம் தெளிவாக சொல்கிறோம். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால், வடமேற்கு என்பது தான் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஏரியா. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே தப்பாக பண்ணிட்டீங்கன்னா லாபம் எப்படி கிடைக்கும்? விதையே தப்பாக விதைச்சிட்டிங்கன்னா எப்படி மரம் வளரும், எப்படி காய் காய்க்கும், எப்படி கனி ஆகும்? அதனால் இந்த வடமேற்கு சம்மந்தப்பட்ட பாதிப்பு உள்ள நீங்கள் முதலில் உங்கள் வீட்டில் வடமேற்கு பாருங்கள். கடன் ஆயிடுச்சுன்னா வடமேற்கு பாதிப்பு 100% உறுதி. கடன் இருக்குன்னா வடமேற்கு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ வடக்கும் மேற்கும் சந்திக்கும் அந்த பாதையில் தெருக்குத்து வந்தாலோ, வாசல் வந்தாலோ, பள்ளம் வந்தாலோ, மெயின் கேட்டு வந்தாலோ நீங்கள் எல்லாம் கடனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அந்த இடத்துல ஒரு கேட் இருக்குது, யூஸ் பண்ணல, ஆனால் ஓப்பனாக இருக்குது வடமேற்குலனாலும் நீங்களாம் கடன்காரன் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ஃப்ளாட்லேருந்து வெளியே வரணும், அந்த வீட்டிலேருந்து வெளியே வரணுன்றது தான் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அங்கே இருந்துட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு வாஸ்து உண்மையாக போய் ஏன்னா காலம் முடிஞ்சு போயிடும். வடமேற்கு பாதிப்பு தற்கொலை எண்ணத்தை தூண்டும், கால் முறிவை ஏற்படுத்தும், வாகன விபத்தை கொடுக்கும், ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூளை எதுன்னா வடமேற்கு. கேஸ்ட்ரிக் பிரச்சனையால் ஹார்ட் அட்டாக்கும் போய் ஆஞ்சியோ பண்ணிட்டு வந்துடுவாங்க, உண்மையிலே ஹார்ட் அட்டாக்கே இருக்காது. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த வடமேற்கு பாதிப்புள்ளவர்கள் அனைவருமே தயவு செய்து அந்த மூளையை சரி செய்து ஆல்ட்ரு பண்ணி பில்டிங் உடச்சி கட்டி அந்த இடத்துல வாசலெல்லாம் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் கடனே லைஃப் லாங் இருக்காது என்பது தான் நான் சொல்கிறேன். அருமையான தகவல் சார். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்குது, எதனால் இருக்குன்னே தெரியாமல் அவங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இந்த தகவல் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் நல்ல தகவலாக இருக்கும். நன்றி. நன்றி.